தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாமக அதிமுக இடையே மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே இன்று கூட்டணி தொடர்பாக ராமதாசுடன் அன்புமணி ஆலோசனை நடத்திய நிலையில் தற்போது பாமக அதிமுக இடையே பேச்சுவார்த்தையானது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூட்டணி தொடர்பாக மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பாமக எம்எல்ஏ அருள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் இந்த சந்திப்பில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் தொடர்பாக அதிமுக பாமக இடையே பேச்சுவார்த்தையானது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் கூட்டணி தொடர்பாக ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மகேஷ் வழங்க நாம் கேட்கலாம். மகேஷ், முழு விவரங்கள். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் தேதியானது நேற்று அறிவிக்கப்பட்டு அதிமுகவோடு பாமக சற்று நேரத்துக்கு முன்பாக பேச்சுவார்த்தை, இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையை நடைபெற்று வருவதாக தான் பார்க்க முடியுது. ஏனென்று கேட்கும்போது இன்று காலை தைலாபுரத்தில் அக்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்களை தைலாபுரத்தில் உள்ள அவருடைய இல்லத்தில் சந்தித்தார். அதன் தொடர்ச்சியாக சற்று நேரத்துக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருடைய இல்லது கிரீன் இல்லத்தில் அமைந்துள்ள இல்லத்திற்கு சேலம் மேற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற பாமக உறுப்பினர் அருள் அவர்கள் நேரடியாக வருகை தந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை, குறிப்பாக கூட்டணி தொடர்பாகவும் தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே வட மாவட்டங்களில் 7 நாடாளுமன்ற தொகுதியில் பாமக போட்டியிட வாய்ப்பு அளிக்க வேண்டும் என நிபந்தனையாக விதித்து வரக்கூடிய சூழ்நிலையும், அதே போல ராஜ்யசபாவினுடைய ஒரு சீட்டும் வேணும் என்பதுதான் அவருடைய இலக்காக இருந்து வருகிறது. எனவே தொகுதியினுடைய எண்ணிக்கை என்ன என்பது தொடர்பாக தான் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக பார்க்க முடியுது. தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொகுதியுடைய எண்ணிக்கை என்பது விரைவாக முடிவு செய்ய வேண்டும். அதே போல அடுத்தடுத்து வேட்பாளர் தேர்வு, பிரச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு கட்ட பணிகள் இருப்பதன் காரணமாக கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை என்பது பாஜக தரப்பும் அதே போல அதிமுக தரப்பும் இருவரும் தேமுதிக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை நோக்கி படையெடுத்து பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய சூழ்நிலை. பாமகவுடைய நிலைப்பாடு என்ன என்பதுதான் பெரிய கேள்வியாக இருந்தது. அதனை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அதிமுக பேச்சுவார்த்தை பாமகவோடு தொடங்கி இறுதி கட்டமாக இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருவதாக பார்க்க முடியுது. ஒருவேளை இந்த 7 தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டால் ஓரிரு நாட்களிலே இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அருளுடைய வருகை என்பது கூட்டணியை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சமிக்கையாகவும் பார்க்க முடிகிறது நம்மால் களத்தில். விரிவான விவரங்களுக்கு நன்றி மகேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.